நம்ம கிளாஸ் 23 மண்டலா டிசைனோட கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 22 பேஸ் டிசைன்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம். ஸோ கட் ஒர்க் நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன், எப்படி வந்து மண்டலா டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மண்டலா டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாத சிம்பிள் டிசைன்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஸோ ஜஸ்ட் இங்கே மட்டும் கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு ஸோ டிசைன்ஸ் ஃபிங்கர் டிசைன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா மண்டலா டிசைன்ஸ் வந்து அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. மாதிரி பேக் ஹேண்ட் இங்கே போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் மண்டலா டிசைன். இதே வந்து அட்வான்ஸ் கட் ஒர்க் டிசைன்ஸாக வச்சு போட்டோம் அப்படின்னா அட்வான்ஸாக இருக்கும். சரி, அது அட்வான்ஸ் தான் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இது வந்து சர்க்கிள் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பாருங்க எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளாஸ் 22 எடுத்துக்கோங்க, கிளாஸ் 23 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் இதில் வந்து அட்வான்ஸ் கட் டிசைன்ஸோட மண்டலா டிசைன்ஸ் சரியா? ஸோ அதனால் மண்டலா டிசைன்ஸ் போட்டு கிளாஸ் 23 வந்து கிளாஸ் 2 போட்டுருவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேப்பரில் பண்ணுறாலும் லைட்டாக ஷேட் பண்ணுறேன். கையில் போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா திக்காக ஷேட் பண்ணி ஏன்னா பேப்பர் ஊடு வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. நல்லா டிசைன்ஸ் பண்ணிக்கும். ஒரு தடவை ஷேட் வந்து நல்லா திக்காகவே ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள். இன்னொரு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ நம்ம கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சொல்லுங்கள் போட்டு பாருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ டிசைன் நீங்கள் பார்த்து போட்டு பாருங்கள். ஓகேவா? போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா ஷேட் பண்ணுறேன். திக்கில் என்ன போடுறேன். ஓகேவா? நல்லா திக்காக போட்டுக்கோங்க. லைட்டாக போகிறதுக்கும் திக்காக போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே லைட்டாக லைன் வச்சுக்கோங்க. அதாவது தின்னாக லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அது மாதிரி ஹம்ஸ் போட்டுருவோம். இது ஹம்ஸ் சர்க்கிள் டாட்ஸு அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க டிசைன்ஸில். ஸோ அதான் இது சரிங்களா? ஸோ ஹம்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் வந்து போட்டுவாங்க. ஸ்மால் ஹம்ஸ்னா ஸ்மால் ஹம்ஸ், பிக் ஹம்ஸ்னா பிக் ஹம்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? கரெக்டாக போட்டு ஒரே சைஸில் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே கட் ஒர்க் டிசைன்ஸ் அதாவது இதுவே நம்ம என்ன பார்த்துக்கோங்க ரோசஸ் பார்த்துங்க. ஸோ ரோசஸில் என்ன இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள் போட்டுவோம். இது மேலே லைட்டாக ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுவோம். நம்ம கரெக்டாக தான் போட்டுப்போம். ஸோ வந்து அது நிறைய ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா அது டிசைனாக இருக்கும். ஓகேவா? அது ஒட்டியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே நம்ம ரோசஸ் பார்த்தோம். ரோசஸ் லீஃப் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ என்ன பண்ணேன்னா மேலே ஒரு ஸ்பைல் போட்டுறேன். ஸ்பைல் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 பெட்டல்ஸ் வந்து பிரிக்கிறேன். 1 2 3 போட்டுட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு லீஃப் போடுறேன். 3 லீஃப் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். 1 2 3 இது ஏன் நம்ம சுற்றி சுற்றி போட்டுருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் போட்டுருக்கேன், ஒரு சர்க்கிள் போட்டுருக்கேன், லீஃப் போட்டுருக்கேன். ஓகேவா? அந்த சர்க்கிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ட்ராப்ஸ் பார்த்தீங்களா இதை நான் போடுறேன். ஓகேவா? 3 ஐ ட்ராப்ஸ் வந்து போடுறேன். இதை மாதிரி நம்ம இங்கே பார்த்து போட போகிறோம். சரிங்களா? இப்போ சர்க்கிள் பக்கத்தில் இன்னொரு ரவுண்ட் போட்டுறேன். ரவுண்ட் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோஸ் நான் திரும்ப வரல ஸ்பைல் போட்டுட்டேன். அதை 3 1 2 3 போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீஃப் வரையேன். 3 லீஃப் வரையேன். ஓகேவா? வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இது என்ன பண்ணுறேன்னா ஐ டாப்ஸ் வரைஞ்சிட்டேன். சரியா? புரியுமா? என்ன சொல்லுங்கள் பொறுமையாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லீஃப் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப ஃப்ளவர் இந்த ரோஸ் பெட்டல் ஸ்டைல் போட்டு அதை 3 டிவைட் பண்ணுறேன். 1 2 3 போட்டு இதை வந்து லீஃப் ஆகிடும். 1 2 3 லீஃப் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இது இருக்கிறனால அந்த ஐ ட்ராப்ஸ் இது கோட் போட்டு நான் டாட் வச்சு மேலே வைக்கிறோம். கோட் போட்டு டாட் வச்சு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா போட்டாச்சு. இது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இது பக்கத்தில் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீஃப் வரைஞ்சிட்டேன். எனக்கு லீஃப் இருக்கிறனால லீஃப் மட்டும் வரைஞ்சிட்டேன். ஃப்ளவருக்காக திரும்ப ஃப்ளவர் போடுவாங்க, லீஃப் மட்டும் வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஷேட் பண்ண போகிறோம். நல்லா திக்காக ஷேட் பண்ணுறோம். கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்லையும் பக்கத்தில் வந்து ஷேட் பண்ணிக்கணும். இப்போ ஷேட் பண்ணுற மாதிரி இப்படி இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஃபில் பண்ணுறேன். ஷேட் பண்ணுறேன். கேப் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுறேன். இது மேலேயே ஷேட் பண்ணுறேன். நல்லா திக்காக இந்த திக்காக ஷேட் பண்ணுறது தான் கட் ஒர்க்கில் ரொம்ப பிடிக்கும். போட்டுட்டு நம்ம நல்லா திக்காக ஷேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் பெருசாக தெரியாமல் இருக்கும் ஷேட் பண்ணது. அது மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவரையும் நான் ஷேட் பண்ணுறேன். ஷேட் பண்ணிட்டு உள்ள கேப் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுறேன். இதான் கட் ஒர்க் டிசைன்ஸோட பேசிக்ஸ். ஓகேவா? நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓகேவா? இப்போ இது போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சர்க்கிளுக்கு மேலே லைட் டாப்ஸ் மட்டும் போட்டு ஃபில் பண்ணுறோம். வந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இன்னொன்று பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா
இப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள குட்டி குட்டி சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி லீஃப் 4 பக்கம் லீஃப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டுக்கணும் அப்படின்னா கேப்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க்காக போட்டுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது இந்த டிசைன்ஸை போட்டுருங்க. இல்லை இந்த டிசைனை போட்டுட்டு இந்த பக்கம் சர்க்கிள், இந்த பக்கம் சர்க்கிள் போட்டுட்டு அதே மாதிரி இந்த டிசைனை இங்கே தலைக்கீழாக போடுங்க. போட்டு எல்லாத்தையும் ஷேப் பண்ணணும். எப்படி ஷேப் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த போட்டதை சுற்றி ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த எல்லாத்தையும் ஷேப் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த கார்னர்லாம் ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே உள்ள ஷேப் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேப் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேப் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மேலே இந்த ஸ்கொயர் மேலே ட்ரையாங்கிள் சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் மேலே ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இன்னொரு அதே மாதிரி இன்னொன்று போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு லைன் போட்டுக்கும், இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கும். இது வந்து உள்ளே ஷேட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ஷேட் பண்ணுறேன். பேப்பர் விடும்போது லைட்டாக ஷேட் பண்ணிட்டு லைட்டாக தான் ஷேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கையிலையோ இல்லைனா வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்போதோ ஷேட் பண்ணுறதை பார்த்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மண்ட டிசைன்ஸை ஷேட் பண்ணும்போது நல்லா டார்க்காக ஷேட் பண்ணுவேன். ஷேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே ஹம்ஸ் போடணும். எல்லாமே ஒரே சைஸில் போடுவேன். ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு டாட் டாட் வச்சு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் இந்த டாட் இது அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல் போட்டு லைட்டாக சிப்பி இருக்கும். ஒரு வச்சு லைட்டாக வச்சு சிப்பி இருக்கேன். கோல் போட்டு லைட்டாக வச்சு சிப்பி இருக்குது. அது மாதிரி கார்னரில் 3 பக்கம் 4 பக்கம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன டிசைன் அப்படின்னா இப்போது இது ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பார்க்க டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காயில் லோட்டஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணி ஷேப்பில் நம்ம போட்டு பார்த்துப்போம். போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கடவுள் டிசைன் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பாருங்கள். இதை வந்து 2ஆக போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கடவுள் டிசைன் போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கடவுள் டிசைன் போட்டு கொஞ்சம் பெருசாகவே கொடுக்கணும். அப்போ நம்ம ஷேப் பண்ணும்போது தெரியும். போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் பெரிய கலர் போடுறேன். பெரிய கலர் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போட்டு இதெல்லாம் பெருசாக போடணும். சின்ன சின்ன போட்டிங்கன்னா ஷேப் பண்ணுறது தெரியாது. போட்டுட்டு இந்த பக்கம் ரவுண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த சைடு போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் போட்டுட்டு இந்த லீஃப் எங்கே போட்டேன்
இதை வந்து நம்ம ஷேட் பண்ணலாம். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஷேட் பண்ணிக்கிட்டு இந்த இதெல்லாம் ஷேட் பண்ணிக்கிட்டு இப்படி இதெல்லாம் நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும், பெருசாகவும் போகணும். இப்படி ஷேட் பண்ணால் தான் நல்லாவும் இருக்கும். நான் பேப்பருங்கனால லைட்டாக ஷேட் பண்ணுறேன், என்ன ஊறிடும். நீங்கள் கையில் ஷேட் பண்ணும்போது சுற்றி ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷேட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கண்ணாவரம் பேப்பரில் நம்ம பண்ணுற மாதிரி கையில் பண்ணோம்னா கண்ணாவரம் இருக்கும். டிசைன் வந்து இப்படி இப்படி எடுத்து விட்டுருக்கும். அதே மாதிரி நல்லா டார்க்காக ஷேட் பண்ணுவோம். நான் ஷேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தனியாக நான் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ பேப்பரில் பண்ணும்போது இப்படி தான் தெரியும், லைட்டாக பண்ணோம் அப்படின்னா. ஷேட் பண்ணி சார் தெரியாது, ஷேட் பண்ணாலும் தெரியும். டிசைன் பெருசாக போகும் சொல்லிங்கன்னா கூட தெரியாது. அதுதான் உள்ள போகும்போது பெருசாக போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலேயே இதே ஷேப்பை நோட் பண்ணணும். ஷேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹாம்ஸ் போடுங்க. இதெல்லாம் ஹாம்ஸ் போடுங்க. ஹாம்ஸ் போட்டுட்டு மேலே டிசைன் போட்டு முடிச்சுக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஓகேவா? சரி, பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கட் ஒர்க் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அழகாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? போட்டு இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லுங்கள். நீங்கள் லைட்டாக திக்காக போட்டிங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் வந்து மெஹந்தி போடும்போது அழகாக தெரியும். நீங்கள் எல்லாமே டார்க்காக போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது பார்க்க. சரிங்களா? ஸோ எல்லாம் போடும்போது லைட்டாக போடுங்க. ஸோ கட் ஒர்க் டிசைன்ஸ்லாம் போடும்போது நல்லா டார்க் திக் லைன் தின் லைன் எல்லாமே டிஃபர் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஷேட் பண்ணி நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்னர் ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. அதோட சின்ன டாட்டு, அதுக்கப்புறம் சின்ன டாட்டு, அதுக்கப்புறம் சின்ன டாட்டு. அது மாதிரி இங்கே பெரிய டாட் வச்சுட்டு சின்ன டாட்டு சின்ன பெருசாக பெரிய டாட் வைக்கிறோம். அடுத்து சின்ன டாட்டு, அதோட சின்னது ஓகேவா?